After weeks, I'm back with some interesting AWS project. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய AWS சர்வீசஸை கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு வாட்ச் டில் த எண்ட். அண்ட் நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணுறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு ஸ்கிப்பே பண்ண விடாமல் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஹாய், ஐ எம் யுவா, ஒர்க்கிங் அஸ் அ கிளவுட் இன்ஜினியர். நான் என்னோட கிளவுட் ஜேர்னியை கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டெக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அலாங் வித் மை ஜேர்னி. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பில்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் ஸ்ட்ரீம் அனாலிட்டிக்ஸ் பைப்லைன். ஸோ பேசிக்காக இந்த ப்ராஜெக்டில் என்ன நம்ம பண்ண போகிறோன்னா, ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ கேன் சே இட்ஸ் அ பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர். அந்த வெப்சைட்டை வந்து ஒரு 10,000 பீப்புள் விசிட் பண்ணுவாங்க. பட் அந்த பர்டிகுலர் ஃபீச்சரை வந்து ஒன்லி 1000 or 2000 பீப்புள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் எத்தனை யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பேக்எண்ட் வச்சு ஒரு அனாலிட்டிக்கல் டூல் பில்ட் பண்ணி அதை அட் த எண்ட் ஒரு CSV or JSON ரிப்போர்ட்டாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து பேசிக்காக பிஸ்னஸில் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அந்த ரிப்போர்ட் தான் வில் டிசைட் த ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் டெசிஷனை ஃபர்தராக எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்றதுக்கு யூஸ் ஆகும். இது பேசிக்காக ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன் இல்லை ப்ராடக்ட் டீம் இதை வந்து வியூ பண்ணுறப்ப தே கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் எல்லாம் இருக்காது. ஸோ தே வில் ஜஸ்ட் ஈஸிலி வியூ தட் எக்ஸல் கைண்ட் ஆஃப் ஃபைல் அண்ட் தே வில் ஃபர்தர் டிசைட் எப்படி இந்த ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த ஃபீச்சரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு. அனாலிட்டிக்கல் டூல்ஸ் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே ரன் ஆகாது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஆர்கிடெக்சரை நான் இங்கே இப்போ கோ த்ரூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரௌசர்லேருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் வரப்போகுது. அந்த ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் தான் இட்ஸ் கோயிங் இன் டு தி அமேசான் காக்னிட்டோ. ஸோ இங்கே காக்னிட்டோவோட வேலை என்னன்னா, இட்ஸ் அ ஆத்தரைசேஷன். ஒன்ஸ் ஆத்தரைசேஷன் முடிஞ்சு அது ஒரு டெம்ப்ரவரி க்ரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்த அப்புறம் யூசர் டேட்டா, தட் மெட்டா டேட்டா வந்து கெனிசிஸ் டேட்டா ஃபயர் ஹவுஸ்குள்ளே போக போகுது. இது பேசிக்காக ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டா கேப்சரிங் டூல்ன்ற மாதிரி. ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் டேட்டா வரதை லைக் இட் வில் டைரக்ட்லி புஷ் இன் டு சம் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். இங்கே வந்து ஸ்டோரேஜ் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா S3. தென் ஃப்ரம் S3 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளூ க்ராலர் யூஸ் பண்ண போகிறோம். க்ளூவில் வந்து நமக்கு மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது பேசிக்காக வி கால் க்ளூ ஆஸ் அ ETL டூல். ETLனால் லைக் எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட். க்ராலர் வந்து பேசிக்காக ஒரு S3 டேட்டாவை வந்து ரீட் பண்ணி அது ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணும். அந்த டேபிளை வந்து அத்தீனா வச்சு நம்ம query பண்ண போகிறோம். பேசிக்காக அத்தீனா கிட்ட வந்து எந்த டேட்டா பேஸோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அது டேபிளை ரீட் பண்ணி அது வந்து query பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி க்ளூவில் க்ரியேட் பண்ண டேபிள் இருக்குது. அந்த டேபிளை வந்து அத்தீனா வச்சு நம்ம query பண்ணி ஒரு CSV ரிப்போர்ட் தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறப்ப வந்து காம்ப்ளெக்ஸாக ஃபீல் ஆகலாம். பட் நம்ம ஒன்றா இந்த ஸ்டெப்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே யூ வில் பி கிளியர் ஆன் திஸ் கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர். அண்ட் திஸ் இஸ் அவர் டெமோ வெப்சைட். ஆல்ரெடி என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வெப்பேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருந்திருக்கும். பிகாஸ் இன் மை லாஸ்ட் வீடியோ நம்ம க்ளவுட் ஃப்ரெண்ட் மூலியமாக இதை நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம், பேக்ட் பை S3 ஸ்டாட்டிக் வெப்சைட். ஸோ அந்த வீடியோ இதுவரை யாரும் பார்க்கல அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் ஆட் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன். ப்ளீஸ் டூ செக் அவுட் தேட். அதே வெப்சைட்டில் தான் இந்த ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சராக வரப்போகுது. எஸ், ஒவ்வொரு டைமும் இங்கே ஜென்ரேட் பாஸ்வேர்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப ஒரு JSON மெட்டா டேட்டா வந்து நம்மளோட பேக்எண்ட் AWSோட அனாலிட்டிக்கல் டூலுக்கு போகுது. ஃபர்தராக அந்த அனாலிசிஸ் எல்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் we are going to generate the CSV file. ஆர்கிடெக்சரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து காக்னிட்டோ ஐடென்டிட்டி பூல் ID க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ நம்ம காக்னிட்டோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பேசிக்காக காக்னிட்டோவில் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆத்தரைசேஷனுக்காக ஒரு ஐடென்டிட்டி பூல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இது பேசிக்காக எப்படின்னா, அன்ஆத்தென்டிகேட்டட் யூஸரையும் ஆத்தரைஸ் பண்ணி அதுக்கு ஒரு டெம்ப்ரவரி க்ரெடென்ஷியல்ஸ் தான் கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் கேட்கலாம், வெப்சைட்லேருந்து நம்ம டேரெக்டாக வந்து AWS சர்வீஸ்க்கு போகலாமே, எதுக்கு இந்த காக்னிட்டோ வழியாக வரும் அப்படின்னு. இப்போ நம்ம டேரெக்டாக AWS சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து
நம்மளோட எல்லா ஏடபிள்யூஎஸோட ஆக்சஸ் கீ, சீக்ரெட்ஸ் கீ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எனி ஒன் கேன் ஸ்டீல் தட் அண்ட் நம்மளோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை ஈவன் அவங்களால டெலிட் கூட பண்ண முடியும். ஏடபிள்யூஎஸ் சிஸ்டம் வந்து ஆக்ட் பண்ணிடலாம். அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த காக்னிட்டோ. இந்த காக்னிட்டோ பேசிக்காக என்ன பண்ணுன்னா, எந்த யூசர்ஸை வேணால் இந்த அலவ் பண்ணும் உள்ள. நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிற ஐடென்டிட்டி பூல் நம்ம யூஸ் கேஸ்க்கு மட்டும்தான் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிகாஸ் காக்னிட்டோஸ் பேசிக்கலி ஃபார் போத் ஆத்தரைசேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷனுக்கு தான். பட் நம்ம யூஸ் கேஸில் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து நிறைய பேர் வேர்ல்ட் லெவலில் நம்மளோட வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 10,000s அண்ட் லேக் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே ஒரு அன்ஆத்தென்டிகேட்டட் யூசர் தான். யார் ஆக்சஸ் பண்ணுறா அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியாது. சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு கிவ் சம் ஆத்தரைசேஷன். அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் சர்வீசஸை மட்டும்தான் அவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற லிமிட்டேஷன்ஸ் வச்சாதான் அவங்களால மற்ற எந்த சர்வீசஸையுமே ஹேக் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் த பாயிண்ட் வேர் காக்னிட்டோ கம்ஸ் இன். இங்கே நம்ம ஒரு ஐடென்டிட்டி பூல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா யூசர் ஆக்சஸ். நமக்கு வந்து ஆத்தென்டிகேட்டட் ஆக்சஸ் வேணாம். யார் வேணால் இதை இப்போ ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ அனலிட்டிக்கல் டூல் தானே பண்ணுறோம். ஆத்தென்டிகேஷன் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்ம அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கெஸ்ட் ஆக்சஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஒரு காக்னிட்டோ ரோல் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஐஏஎம் ரோல் தான் எந்த ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெர்மிஷன்ஸை வந்து நம்ம இதில் தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஐடென்டிட்டி பூல் ஐடி. இந்த ஐடி வந்து நான் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்னே கொடுக்க போகிறேன். ஸோ மற்றதெல்லாம் யூ லீவ் ஆஸ் இட் இஸ். அப்புறம் we are going to create this identity pool. ஸோ இந்த பூல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நமக்கு இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம ரோல் கரெக்டாக இங்கே இருக்கணும். ஸோ நம்ம இங்கே ஐடென்டிட்டி பூல் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரோலோட பாலிசி செக் பண்ணிடலாம். காக்னிட்டோ ரோல் தான் நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதோட பெர்மிஷன்ஸ் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரெடென்ஷியல்ஸ் ஃபார் ஐடென்டிட்டி தான் இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்குது. வி ஹாவ் டு ஆட் ஆக்சஸ் டு ரீட் த ஃபயர் ஹவுஸ். அது நம்ம இனிமேலுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன ஆக்சுவலி மீனிங் அப்படின்னா, ஒன்ஸ் த ப்ரௌசர் இட் த காக்னிட்டோ என்ன பண்ணுன்னா, இந்த கெஸ்ட் யூசருக்கு வந்து ஒரு டெம்பரவரி க்ரெடென்ஷியல்ஸ் க்ரியேட் பண்ணணும் இந்த பேக்ரவுண்ட். ஸோ அதுக்கான பர்டிகுலர் பாலிசி தான் இது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபயர் ஹவுஸ்க்கான ஆக்சஸும் ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம ஆர்கிடெக்சர் படி இங்கேருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு ரீச் த ஃபயர் ஹவுஸ். நான் ஆல்ரெடி கோயிங் டு அப்டேட் திஸ் பாலிசி. ஓகே, பாலிசி காட் அப்டேட்டட். ஃபயர் ஹவுஸ் JSON. ஓகே, இட்ஸ் எவ்ரிதிங் ரெட். புட் ரெக்கார்ட் பேட்ச் இதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபயர் ஹவுஸ் ஸ்ட்ரீம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது நான் அமேசான் டேட்டா ஃபயர் ஹவுஸ்க்கு வந்துட்டேன். ஜஸ்ட் கோயிங் டு க்ரியேட் அ ஸ்ட்ரீம். ஸோ இங்கே தான் நம்மளோட லைவ் டேட்டா வந்து ப்ராசஸ் ஆக போகுது. ஸோ இங்கே சோர்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக புட் ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து எதர் யூ கேன் ஜஸ்ட் டூ த கெனிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம் வச்சு நம்மளோட லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டாவே நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் பேசிக்கலி ஃபார் எனி லைவ் கேம்ஸ் ஹேப்பனிங் இந்த மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா தட்ஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். இங்கே நம்ம வந்து ஒரு புட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் டேட்டா புஷ் பண்ண போகிறோம். ஸோ தென் டெஸ்டினேஷன் வந்து நம்ம S3 தான் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே நான் ஃபயர் ஹவுஸ் ஸ்ட்ரீம் பேர் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா பாஸ்வேர்ட் ஜென் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம், இப்போ எனக்கு இந்த ஃபார்மேட்டில் டேட்டா வேணாம், இன்னும் நான் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஃபார்மேட் நான் வைக்கிறேன், இல்லை ஏதாவது நான் ஃபில்டர் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் an in-between layer of lambda, and then from lambda you can just push to S3. That's basically a filter out format or ஏதாவது கன்வர்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம எதுவுமே பண்ண போகிறோம் இல்லை, டேரெக்டாக S3ல தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இங்கே நான் ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் ரெக்கார்டுன்னு பக்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பக்கெட்டுக்கு தான் நான் பாயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா ஏதாவது வந்தது அப்படின்னா இங்கே தான் நமக்கு ஃபஸ்ட்டு போகும். வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு க்ரியேட் ஸ்ட்ரீம்ஸ் நவ். லேட்டர் ஏதோ நமக்கு எரர் வந்திருக்கு. நம்ம இங்கே வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ரோலில் என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்ப்போம். ஐம் கோயிங் டு தட் IAM roles. Here we go. So here that role is there. it having எல்லா ரோலுமே இங்கே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அப்படின்னா வந்து நமக்கு ரோல் ஆல்ரெடி இருக்குது. க்ரியேட் ஆர் அப்டேட்டுக்கு பதிலாக வி கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சூஸ் எக்ஸிஸ்டிங். ஓகே, எக்ஸிஸ்டிங்கில் நமக்கு வந்து ஆல்ரெடி ரோல் இருக்குது. நம்ம மறுபடியும் அதை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் ரோலை தான் இதில் கொடுக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் த ரோல் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, here we go. இட்ஸ் கிரியேட்டிங். டீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஃபர்தராக நம்மளோட ஆர்கிடெக்சரில் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
நம்ம வந்து நம்ம ஸ்கிரிப்டை வந்து ஒரு கோ த்ரூ பண்ணணும். பிகாஸ் நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் உள்ள ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். பட் இந்த ஸ்கிரிப்டில் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். வேறு காக்னிட்டோ கூட கனெக்ட் பண்ணி வி ஹாவ் டு கெட் த க்ரெடென்ஷியல்ஸ் அண்ட் தென் ஃபயர் ஹவுஸில் வந்து நம்மளோட மெட்டாடேட்டாவை வந்து புஷ் பண்ணணும். இதில் நம்ம நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தட் ஸ்கிரிப்ட் பார்ட். இது நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா AWS SDK வந்து லோட் பண்ணியிருக்கோம் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபார் த ஜாவா ஸ்கிரிப்ட் வித் தி வெர்ஷன் கால்டு 2.14 அண்ட் இந்த கான்ஃபிக் இங்கே நம்ம செட் பண்ணுறோம். இங்கே தான் AWSோட கான்ஃபிக் லைக் வேர் யூ கேன் செக்யூர்லி ஆக்சஸ் ஆல் த AWS சர்வீசஸ். இங்கே ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து அயர்லாண்ட் ரீஜியனில் தான் இதை நான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரீஜன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிக்கான க்ரெடென்ஷியல்ஸ். இந்த க்ரெடென்ஷியல்ஸ் தான் வில் லெட் யூ கிவ் அ செக்யூர்ட் ஆக்சஸ் டு ஆல் த AWS சர்வீசஸ். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி நம்ம ஐடென்டிட்டி பூல் க்ரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள அந்த பூல் ஐடியை தான் இதில் நம்ம வந்து ஆக்சுவலி கொடுக்கணும். பூல் ஐடி பார்க்குறேன், லைக் இதுதான் நம்மளோட பூல் ஐடி. ஸோ here we have to update that pool ID. Yeah, then now the pool ID is given. So இப்போ நமக்கு வந்து credentialsமே வந்து create ஆகிடும் like temporary credentials. Okay, now we are good to access all the AWS services. Then இங்கே நம்ம வந்து ஒரு ஃபயர் ஹவுஸ் க்ரியேட் பண்ணி here is the part எங்கே நம்ம வந்து நம்மளோட டேட்டா வந்து சென்ட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட சாம்பிள் டேட்டா. நம்ம இதெல்லாம் ஜென்ரேட் பண்ண போகிறோன்னு. இன்றைக்குமே வந்து அந்த பாஸ்வேர்டையவே நம்ம வந்து எடுத்து பாஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒன்லி சேவிங் இயர் த மெட்டா டேட்டா, அது கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரீச் மாதிரி. ஸோ நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. ஜஸ்ட் மெட்டா டேட்டா மட்டும்தான் இங்கே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். சென்டிங் தட் ரெக்கார்ட் டு த ஸ்ட்ரீம். இங்கே தான் நம்ம ஸ்ட்ரீம் வந்து நம்ம ஃபயர் ஹவுஸோட ஸ்ட்ரீமோட மேட்ச் பண்ணணும். நம்ம வந்து இதே ஸ்ட்ரீம் தான் அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூ ஆன் தட். ஸோ அது அப்படியே நம்ம சேமாக விட்டுறோம். இங்கே தான் நம்ம புட் ரெக்கார்ட், நம்ம வந்து அங்கே ஸ்ட்ரீம்ஸில் வந்து புட் ரெக்கார்ட் தானே சோர்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ தட்ஸ் த பார்ட் இயர். இந்த புட் ரெக்கார்ட் வச்சு அந்த பர்டிகுலர் டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுறோம். இதுதான் அந்த ஸ்கிரிப்டை. இந்த அப்டேட்டட் ஸ்கிரிப்டை வந்து நான் S3ல் இப்போ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஸ்கிரிப்டிங் அப்டேட் பண்ணியாச்சு. அதோட வெப்சைட்டை நம்ம போய் ஆக்சஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ரெடி. எப்படி உங்கள் ஸ்கிரிப்ட் அப்டேட் ஆச்சுன்னு பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட்டு நான் போய் இன்ஸ்பெக்டில் போயிட்டு என்னோட சோர்ஸஸில் போயிட்டு நான் என்னோட index.html பார்க்க போகிறேன். இங்கெல்லாம் நீங்கள் எப்போ கேட்கலன்னா இதில் ஐடென்டிட்டி பூல் ஐடி அப்படியே தெரியுது, திஸ் இஸ் ஆல்சோ ப்ரீச் இல்லைன்னு. ஸோ இதுக்கான ஆன்சரை நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எஸ், இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணோன்னா ஃபயர் ஹவுஸில் வழியாக நமக்கு டேட்டா ஸ்ட்ரீம் ஆகி இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் டு தி S3. அதுக்கு முன்னாடி நம்ம S3யை கிளியர் அவுட் பண்ணிடலாம். ஃபுல்லாக நான் எம்டியாக வச்சுருக்க போகிறேன். பிகாஸ் தட்ஸ் வை வி கேன் ஜஸ்ட் சி ஹவு திஸ் இஸ் ஒர்க்கிங்னு. நான் வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறேன். இட்ஸ் ஸ்ட்ரீம் டு S3 via ஃபயர் ஹவுஸ். வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் தட் திங்ஸ். ஸோ நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த டேட்டா எல்லாமே நமக்கு வந்து இப்போ ஃபயர் ஹவுஸ்லேருந்து S3க்கு போயிருக்கணும். மீன்ஸ் தட்ஸ் ஹவ் இட் கெட் ப்ராசஸ். S3ல வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஹவுஸில் வந்து எப்படி நமக்கு டேட்டா வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது வந்து இந்த மானிட்டரிங் டேபுக்கு போனால் தெரியும். இப்போ லாஸ்ட் 5 minutesல வந்து நம்ம பார்ப்போம் ஏதாவது ரெக்கார்ட் வந்திருக்கான்னு. ஃபைனலி நவ் see that blue dot coming in. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் இன்கமிங் ரெக்வஸ்ட் பர் செகண்ட்னு சொல்லி லைக் யூஸ் சம் சி ரெக்கார்ட் இப்படி வந்துச்சுன்னா லைக் ஏதோ நமக்கு டேட்டா உள்ளே வந்திருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ நான் வந்து ரொம்ப கம்மியான ரெக்வஸ்ட் கொடுத்தனால இட்ஸ் கம்மிங் ஸோ லைக் டாட் மாதிரி ரொம்ப சின்னதாக வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம போய் S3ல பார்ப்போம். here we go. நமக்கு டேட்டா வந்துருச்சு. ஸோ that's a very good progress. இப்போ நமக்கு டேட்டா S3ல இருக்குது. தென் இதுக்கப்புறம் நம்மளோட ப்ராசஸ் சிம்பிளாக தான் இருக்க போகுது. நம்மளுக்கு வந்து க்ளூ ஸ்க்ராலர் போகிறோம். AWS க்ளூ போயாச்சு. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ETL ஜாப்ஸ் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் டேட்டாபேஸ் டேபிள் ஸ்கீமாஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம பேசிக்காக க்ராலர் தான் போகிறோம். எஸ், நான் ஆல்ரெடி ஒரு கிளிக் இன்சைட்ஸ்னு ஒரு க்ராலர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான் க்ராலர் க்ரியேட் பண்ணுறது. லைக் ஜஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு S3ல வந்து லைக் நான் உங்களுக்கு இங்கே சிம்பிளாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இல்லை வந்து சிம்பிளாக லைக் இப்போ கிளிக் ஸ்ட்ரீம் பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன் ஒரு நேம் வச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸோ நம்ம இங்கே போயிட்டு ஒரு டேட்டா சோர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்மளோடது வந்து S3 டேட்டா சோர்ஸ்லேருந்து தான் வருது. S3 போட்டுட்டு இங்கே நமக்கு வந்து எந்த பக்கெட்டில் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கோ இதை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆட் S3 டேட்டா சோர்ஸ். நம்மளோடது வந்து S3 எக்ஸ்டர்னலில் இருக்கிறனால நம்ம அதை எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரோல் க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் எங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்றது, அப்புறம் ரிவ்யூ அண்ட் க்ரியேட். தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஃபார்மேட்டில் தான் இதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இதை க்ரியேட் பண்ணனால ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணால் போதும்னா இந்த க்ராலரை வந்து ரன் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக என்னோடய டெஸ்டினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சோர்ஸ் என்னோடய டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் S3யோட பாத் தான் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ ரன் க்ராலர். அவ்வளோதான். ஆல்ரெடி நான் வந்து டெஸ்டினேஷன் பார்த்துமே கொடுத்துட்டேன். ஸோ அதனால் ஜஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இட் வில் கிரியேட் அ டேபிள் இயர். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டேபிள் வில் பி கிரியேட்டிங் சூன். யூ கேன் சி அ டேபிள் இயர். ஒன்ஸ் தட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் ஜென்ரேட் ஆகிடும். லைக் இது பேசிக்காக பார்ட்டிஷன்ஸ் டேபிள்ஸ் எல்லாமே இதுவே பார்த்துக்கும். யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் எனிதிங். அண்ட் இங்கே யூ கேன் விசிபிளி சி த டேபிள் அஸ் வெல். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ், இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. த டேபிள் நேம் இதில் பேசிக்காக யூ கேன் சி த ஸ்கீமா. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கீமா இருக்கும். லைக் ஈவெண்ட் டைப் விச் வி கிவ் ஈவெண்ட் டைம் அண்ட் லென்த் அண்ட் இன்ன ப்ரௌசரோ அது எல்லாமே இந்த மாதிரி தான் ஸ்கீமா இருக்கும். லைக் இது பார்ட்டிஷன் நான் சொன்னேன் ஆல்ரெடி. த மோர் டேட்டா கம்ஸ் இன் பேஸ்ட் ஆன் தட் இட் வில் பார்ட்டிஷன் அண்ட் ஸ்டோர்ன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது. நவ் த டேபிள் அண்ட் எவ்ரி திங் இஸ் ரெடி. ஸோ அவர் நெக்ஸ்ட் பார்ட் இஸ் மூவிங் ஆன் டு அத்தீனா போகலாம். பேசிக்கலி இது ஒரு அனாலிட்டிக்கல் சர்வீஸ் தான் அத்தீனா. ஸோ நமக்கு ஆல்ரெடி டேபிள் ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து query மட்டும்தான் பண்ண போகிறோம். அந்த டேபிளை query பண்ணி லிஸ்ட் பண்ண போகிறோம். உள்ளே என்னெல்லாம் டேட்டா இருக்குது, என்ன நமக்கு மெட்டா டேட்டாலாம் உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு. அத்தீனா வந்தாச்சு. நம்ம டேட்டா சோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்லாகில் கிடையாது. நம்மளோட டேபிள் வந்து ப்ராசஸ் ரெக்கார்ட். இதுதான் நம்மளோட டேபிள் நேம். ஸோ ஆல்ரெடி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராசஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்கேன். we can just run and see என்னெல்லாம் உள்ள டேட்டா இருக்குது. here we go. நம்மளோட CSV ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நான் அந்த ஜென்ரேட் கொடுத்துருக்கேனோ அந்த எல்லா டைம் ஸ்டாம்பும் இதில் வந்து வந்திருக்கு. லைக் வந்து நம்மளோட ஈவெண்ட் டைப் தட்ஸ் காமன். அப்புறம் என்ன லென்த்தோ அது எல்லாமே இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் ஸோ மச் யூஸ்ஃபுல். இது நம்ம எப்போல்லாம் நான் கிளிக் பண்ண எல்லா வாட்டையுமே நான் அரௌண்டு 20 to 30 டைம்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருப்பேன். அது எல்லா டேட்டாஸுமே இங்கே வந்துருச்சு. நீங்கள் வந்து டேரெக்டாக இதை வந்து CSVயாக டவுன்லோட் பண்ணி நம்ம எக்ஸலில் அப்லோட் பண்ணிட்டு இப்போ ப்ராடக்ட் டீமுக்கோ யாருக்கோ இதை வந்து காட்டலாம். ஸோ இதை நீங்கள் மோர் டேஷ்போர்ட் மாதிரி பார்க்கணுன்னா we have the another cool tool called Amazon ஸ்டேஜ் மேக்கர். இது ஒன் ஆஃப் த சர்வீஸ். இதில் நீங்கள் வந்து விஷுவலாகவே அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்தராக அந்த ஸ்டேஜ் மேக்கர் பற்றி நான் போடணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வேறு ஏதாவது சர்வீஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு என்ன இருந்தாலுமே ப்ளீஸ் டூ கமெண்ட். டெஃபினெட்லி டூ மோர் AWS ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆன் கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். டில் த எண்ட் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மை வீடியோ. யூ ஆல் ஆன் தி அதர் இன்ட்ரெஸ்டிங் AWS ப்ராஜெக்ட்.